டிசம்பர் 6, 2022. அதாவது போன வருஷம் நாஸ்ட்ரடாமஸ் இந்த வருஷத்துக்கு 2023க்கு மேக் பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோஸ் நான் வெளியிட்டிருந்தேன். அந்த வீடியோஸ்ல நாஸ்ட்ரடாமஸ் சொன்னார்னு சொன்னதுல முதல் விஷயம் என்ன தெரியுமா? தி கிரேட் வார் வில் ஹேப்பன். அதாவது பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ்ல கிரேட் வார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. குரான்ல கிரேட் வார்னு சொல்லுவாங்க. இரண்டு மதங்கள், மிக பண்டையான மதங்கள் உலகத்தோட இருக்கிறதுலே புனிதமான இடத்துல சண்டை போடுவாங்கன்றது தான் இந்த ப்ரெடிக்ஷன். யாரு கெஸ் பண்ணாங்க? ரஷ்யாவுக்கு அப்புறம், அமெரிக்காவுக்கு அப்புறம் இப்ப சம்பந்தமே இல்லாம ஒரு பிரச்சனைனால பலஸ்தீனும் இஸ்ரேலும் சண்டையில நிப்பாங்கன்னு. நம்ம நிறைய முறை நாஸ்ட்ரடாமஸை எத்தனையோ பேர் கணிக்கிறாங்க, நடக்காம போகுது, நிறைய பேர் கலாய்க்கிறாங்க, தாண்டி போறாங்க. பட் நாஸ்ட்ரடாமஸ் கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதர் ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் 500 வருஷம் கழிச்சு 10ல் ஒரு 5-6வது நடந்துருதுன்றப்போ அவர் ரொம்ப நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கேன், இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் போர் வரும்னு சொல்லிட்டு. என்னால நம்ம முடியல, நாஸ்ட்ரடாமஸ் அவர் சொல்லி வச்சிருக்காரு. சோ இந்த மாதிரி நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் நாஸ்ட்ரடாமஸ் இயர் 3700 வரைக்கும், அதாவது 3700வது வருஷம் வரைக்கும் வருஷம் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் போயம்ஸ் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்காரு. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 2024க்கு, அதாவது அடுத்த 325 நாளுக்கு, இன்னும் கொஞ்ச நாள் 2024 ஆரம்பிக்க போது நாஸ்ட்ரடாமஸ் நடக்கும்னு சொன்ன விஷயங்கள்ல என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். அண்ட் அதெல்லாத்தையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அவரு சொன்னது இந்த லிஸ்ட், அதுல எது கண்டிப்பா நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் அடுத்த வருஷம் டிசம்பர் அப்போ திருப்பி ரீவிசிட் பண்ணி அவர் சொன்னது எத்தனை சரியா இருக்குன்றத செக் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஒரு நல்ல நியூஸோட ஆரம்பிச்சிடலாம், ஓகேங்களா? பாபா வாங்கே சொன்னதுதான் இந்த நல்ல நியூஸ் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி சொல்ல போறது எல்லாமே பேட் நியூஸ். அதனாலதான் ஃபர்ஸ்ட் நம்ம நல்ல நியூஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வரும். இது பாபா வாங்கி அவர்கள் சொன்னதா சொல்லப்படுது. என்ற போன வருஷமும் இதே தடா சொன்னீங்க. ஆமா, நான் இதை தான் வாசிச்சேன். அதுக்கு முந்தின வருஷமும் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் வந்துடும் சொன்னீங்களே அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு வருஷமும் இந்த கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எவால்வ் ஆகிட்டே இருக்கு. அப்ப 2024லயாவது ஃபுல்லா கேன்சரை கியூர் பண்றதுக்கான மருத்துவம் வந்துடும் சொல்றாங்க. நாட் ஒன்லி கேன்சர், அல்சைமரும் கியூர் பண்றதுக்கான மருத்துவம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாபா வாங்கி அவர்கள் சொன்னதா அந்த வெப்சைட்ஸ்ல எல்லாம் இருக்கிறது என்னன்னா, எல்லா வெப்சைட்ஸ்லயுமே தான் இருக்கு. புட்டின் அவர்கள் அவருக்கு எதிரான ஒரு கொலை முயற்சி, இல்லாட்டி அவர் கொல்லப்படுவார், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நடக்கும். எய்தர் கொலை முயற்சி அப்படின்னா அவர் கொல்லப்படுவார் அப்படிங்கிறது தான். 2024 மார்ச் 17 ரஷ்யாவினுடைய பிரசிடென்ட் எலெக்ஷன். இந்த ரஷ்யாவினுடைய பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது ஆல்ரெடி நால்னி அவர்கள், யுகோர் அப்படின்னு சொல்ற ஒருத்தர், இவங்க 2 பேருமே எங்க இருக்காங்கன்னா ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரோகோசின் அவர்கள் வழியாக ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களுக்கு எதிராக ஒரு ராணுவ புரட்சி நடந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ 2024 இதே மாதிரி ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் நடக்கலாமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபா வாங்க. அடுத்ததாக வந்திருக்கக்கூடியது டெரரிஸ்ட் அட்டாக் இன் யூரோப். யூரோப்பை பொறுத்த வரைக்கும் டெரரிஸ்ட் அட்டாக் ரொம்ப பெரிய அளவில் இருக்க போகுது. அப்படி இருப்பது மட்டும் கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு எமர்ஜென்சி வேர்ல்டு லெவலில் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூரோப் முழுவதுமாக அங்கே தீவிரவாதத்தால் சூழப்பட்டிருக்கும் அப்படின்றத ஒரு தகவலையும் பாபா வாங்கி குறிப்பிட்டிருப்பதாக ஊடகங்கள் சொல்லுது. இந்த ஊடகங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த வெப்சைட் எவன் உருவாக்கணும்னு தெரியல. ஏன்னா உங்களுடைய பிளானை யூரோப் அடுத்ததா தீவிரவாத அட்டாக்குள்ள கொண்டு வருதான் அப்படின்றதா தெரியல. பட் 2024 இது ரொம்ப பெருசா இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. போன வருடத்துக்கு முந்தின வருடமும் இதே மாதிரி யூரோப்புக்குள்ள தீவிரவாத செயல் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை விட ரொம்ப முக்கியமா இமிகிரேஷனுடைய பிரச்சனை, புலம்பெயர்ந்தவர்களுடைய பிரச்சனை அதிதீவிரமாக இருக்கும் சொன்னதெல்லாம் நடந்துச்சு. 2023 2022 எல்லாம் புலம்பெயர்ந்தவர்களால தான் யூகேனுடைய பிரெக்சிட்டே நடந்தது அப்படின்றத குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா அவங்க சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படின்றது வரும்னு. ஆப்வியஸ்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படின்றது வரும் அப்படின்னு சொல்லி. எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படின்றது ஒரு சின்ன லெவல்ல இருக்காது, அது பல உலக நாடுகளை பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததா கிளைமேட் ஈவெண்ட்ஸ் தான். இந்த கிளைமேட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பெரிய லெவல்ல இயற்கை பேரிடர்கள் 2024 வாட்டி வதைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்றது நெக்ஸ்ட் இயர்ல ஒரு ஹாட் டாபிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. 2023 2024 கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் COP28 இருக்கட்டும், இல்லாட்டி இந்த நேச்சுரல் டிசாஸ்டரா இருக்கட்டும், இது எல்லாமே 2024 கண்டிப்பா கண் முன்னே நமக்கு நிறைய உண்மைகளை காண்பிக்க போகுது. அடுத்ததா இருப்பது சைபர் அட்டாக் அப்படின்றது தான். இந்த சைபர் அட்டாக் அப்படின்னு சொல்வது எல்லா இடத்துலையுமே இப்போ IoT டிவைசஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்துருச்சு.
இங்க பாபா வாங்கி எப்படி ப்ரெடிக்ட் பண்ணாங்க அப்படின்றது சத்தியமா தெரியல. ஏன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றது நம்ப முடியல. ஆனாலும் இந்த வெப்சைட்ஸ்ல இருக்கிறதுனால சைபர் அட்டாக் அப்படின்றது அடுத்த வருடம் 2024ல நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒவ்வொரு நாடுகளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், பவர் கிரிடா இருக்கலாம், இல்லாட்டி அணு உலைகளா இருக்கலாம், இதெல்லாம் அவங்க ஹேக் பண்ணிடுவாங்க. இதனால இது ஒரு நேச்சுரல் செக்யூரிட்டி த்ரெட்டா மாறிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய நேச்சுரல் செக்யூரிட்டி த்ரெட் பல நாடுகள்ல இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி நடக்கும் நடக்காது அப்படின்றது உங்களுடைய முடிவுக்கே நான் விட்டுறேன். அடுத்ததா டெக் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாண்டம் கம்ப்யூட்டர்ல பெரிய ஒரு ரெவல்யூஷன் நடக்கலாம். அந்த ரெவல்யூஷனால பெரிய ஒரு மாறுதலுக்கு வரலாம். அதற்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்டையரா மாறுறது அப்படின்னு சொல்லி 2024 சொல்லல. அதற்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 2024 மாற்றம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறதுலாம் பெரிய லெவல்ல பேசப்பட்டாலும் இந்த 2023ல குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை பத்தி அதிகமான செய்திகள் வெளியாகவில்லை. இதுல அது ஒரு பிரேக் த்ரூ அப்படின்றதுலாம் வரல. ஒருவேளை 2024 வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா சீனா, ரஷ்யா மற்றும் இந்தியா, இந்த 3 நாடுகள் ஒன்று இணைவார்கள். அப்படி இல்லைன்னா ஒரு மல்டிபோலர் வேர்ல்டுக்கான முயற்சிகள் தோற்றுவிக்கப்படும் அப்படின்றத ஒரு தகவலையும் இந்த வெப்சைட் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ சொன்னது எல்லாமே பாபா வாங்க அவர்கள் சொன்னதுதான். அடுத்ததாக நாஸ்ட்ராடமஸ் சொன்னதா சில கருத்துக்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தா அதுல நிறைய குவாட்ஸ் இருக்கு. The dry earth will grow more patched. அதே மாதிரி there will be great floods அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இங்க நாஸ்ட்ராடமஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரை எர்த் வில் குரோ மோர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது ரொம்ப கூடுதலாக இருக்க போது, 2024 கூடுதலாக இருக்க போகுது அப்படின்றது தான் அதோடைய விளக்கம். ஸோ இதன் அடிப்படையில் பார்க்க போனா பாபா வாங்கியவர்களும் நாஸ்ட்ராடமஸ் அவர்களும் பொதுவாக சொல்லியிருப்பது இது ஒண்ணுதான். காம்பாக்ட் அண்ட் நேவல் பேட்டில் ரெட் அட்வைசரி வில் பிகேம் பேல் வித் ஃபியர் ஆர் புட்டிங் தி கிரேட் ஓஷன் இன் கிரீட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல சீனாவும் நாட்டோவும் மோதிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு, அப்படி இல்லைன்னா ரஷ்யாவும் நாட்டோவும் மோதிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இதற்கு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் அதற்கு கீழே நம்ம வாசி பார்த்தோம்னா இல்ல அந்த மாதிரி கிடையாது, ஒரு கிளைமேட் சேஞ்சுன்றது நிறைய லெவல் ஃபிளட் அப்படின்றதுலாம் வரும், அதை எதிர்த்து நிறைய நாடுகள் அவங்களுடைய ராணுவத்தை அவங்களுடைய கப்பற்படையும் உள்ள கொண்டு வருவாங்க, அதான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது இரண்டுமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, ரொம்ப கூடுதலாவே இருக்கு. அடுத்ததா கிங் ஆஃப் இஸ்லஸ் டிரைவன் அவுட் பை ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க கிங் அப்படின்றது ஒரு அரசரை பத்தி பேசியிருப்பதால் ஒருவேளை கிங் சார்லஸ் அவர்களுடைய உயிருக்கோ அவருடைய பதவிக்கோ ஹாரி அப்படி அவருக்கு கூட இருக்கக்கூடிய அந்த மோதலுக்கோ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படலாம் அப்படின்றது மாதிரியான ஒரு ப்ரெடிக்ஷன் தான் இந்த ஒரு ப்ரெடிக்ஷனை நம்ம பார்க்கலாம். அடுத்ததா இருக்கிறது த்ரூ தி டெத் ஆஃப் தி வெரி ஓர் பாண்டிஃப் எ ரோமன் ஆஃப் குட் ஏஜ் வில் பி எலெக்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படின்னா இது சொல்றது 2024 போப் பிரான்சிஸ் அவர்கள் மாற்றப்படலாமாக இருக்கலாம். அப்படி மாற்றப்பட்ட பிறகு ரோம்ல புதுசா ஒரு போப்பு, ரொம்ப எங்கேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு போப்பு அவங்க என்ன செய்யலாம், புதுசா நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கான ஒரு வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு பார்த்தா எஸ். ஏன்னா போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு ஆல்ரெடி உடல்நிலை ரொம்பவே சரியில்லை. அவர் அடிக்கடி மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போறாரு, ரெஸ்ட் எடுக்கிறாரு, அவரால் நிறைய பயணங்கள் செய்ய முடியல என்பதுதான் நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய செய்தி. இதன் அடிப்படையில் பார்க்க போனா 2024 போப் பிரான்சிஸ் அவர்கள் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா கடைசியா அவர் சொல்லியிருப்பது மைட்டி டிராகன் அப்படின்றதுதான். இந்த மைட்டி டிராகன் அப்படின்றது ஒருவேளை ஒரு 3 பவர்ஸ் ஒன்றிணையலாம், ரஷ்யா, சீனா, இந்தியா. இதுல ஏதோ ஒரு 2 சக்திகள் ஒன்றிணைந்து 3வது சக்தி கிராவிட்டி மாதிரி பிடிச்சு வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்யாவும் இந்தியாவும் ஒன்றிணைந்து ரஷ்யா சொல்லுக்கு இணங்க இந்தியா சீனா உறவில் ஒரு நல்ல ஒரு இணக்கம் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா அந்த உலகை அளப்போது இந்த 3 சக்திகள் தான். அதையும் இந்த டிராகன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்திருப்பதால் சீனாவினுடைய ஆதிக்கம் 2024 ரொம்ப கூடுதலா இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா பாபா வாங்கே மற்றும் நாஸ்ட்ராடமஸ் அப்படின்னு சொல்லி இந்த 2024 ப்ரெடிக்ஷன் சொல்லி எந்த வெப்சைட்ஸ்ல நிறைய வெப்சைட்ஸ்ல நீங்க தேடி பார்த்தாலும் இந்த விஷயங்கள் தான் இருக்க போகுது. இது எதுக்குடா இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் நாங்களே சொல்லிடலாமே, ஏன்னா நம்ம தான் இந்த சேனல்ல பார்த்துட்டு இருக்கோமே, இதை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி. ஆனாலும் சில நபர்களுடைய பேர்கள் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்ல இருப்பதால் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். இது ஓகே, இதெல்லாம் நம்ம எல்லாரும் சொல்லக்கூடியதுதான். ஆனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 2024 எப்படி இருக்க போகுது, இந்த உலகத்துல என்னென்ன மாற்றங்கள் 2024 நடக்க போகுது அப்படின்னு சொல்றத இப்ப இருக்கக்கூடிய டெக் ஜாம்பவான்கள் சொல்லியிருக்காங்க. ஜெஃப் பெசோஸ்ல இருந்து நான் சொன்ன மாதிரி பில் கேட்ஸ், எலான் மஸ்க் அவர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன நடக்கும் நடக்காது அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். 2024 இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நாஸ்ட்ராடமஸ் சொன்னது, பாபா வாங்கே சொன்னது அப்படின்றது நம்ம இப்ப பார்த்தோம். இந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன், இவங்களாம் சொன்னது யாரும் சொல்ற கதைகள் இல்லாட்டி யாரோ எழுதிய கதைகள், அவ்வளவுதான். ஆனா இப்போ வாழக்கூடிய சமீபத்தில் இறந்து போன ஸ்டீவன் ஹாக்கிங் அவர்கள் இல்லாட்டி நம்ம எலான் மஸ்க் அவர்கள், நம்மளுடைய தெய்வ குழந்தை, இவங்கெல்லாம் 2024 என்ன நடக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க.
அவங்களுடைய நாலேஜுக்கு 2024 இது நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை நாம இப்ப நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்தது மாதிரி நம்மளுடைய பிசினஸ், நம்மளுடைய எதிர்கால திட்டங்கள், நம்மளுடைய படிப்பு இதை சூஸ் பண்ணா நல்லா இருக்கும் தோணுச்சு. அதனாலதான் இந்த ஒரு பதிவை நான் இப்போ அடுத்ததா சொல்ல போறேன். 2024 இவங்களுடைய ப்ரெடிக்ஷன் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலான் மஸ்க் அவர்களுடைய தான். எலான் மஸ்க் அப்படின்னு சொன்னாலே அவர் சொன்னதை செஞ்சிருவார்ப்பா அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 2024 கண்டிப்பா செவ்வாய் கிரகத்துக்கு மேல் மனிதர்களை அனுப்பக்கூடிய முதல் திட்டம் எங்களுடையதா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் க்ரூட் மிஷன் அப்படிங்கிறது நாங்க செஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டார்லிங் அப்படின்றத இன்னும் பிரபலப்படுத்தி இன்னும் பெரிதுபடுத்தி என்டையர் வேர்ல்டுக்கே எங்களுடைய இன்டர்நெட்டை பயன்படுத்துற மாதிரி 2024 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இரண்டு விஷயமும் நடக்குமா அப்படின்னு பார்த்தா எஸ், இதுக்காக ஸ்பேசஸ் நிறுவனம் டெடிகேட்டடா அவங்களுடைய டீமை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. 2024 ஒரு ஸ்பேஸ் மிஷன், அதுவும் மாஸ்ல மனிதர்களை கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு மிஷன் சக்சஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரியில நாங்க இன்னும் பெரிதாக மாறுவோம். சொல்ல போனா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரி இப்ப இருப்பதை விட 3 மடங்கு கூடுதல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய சைபர் ட்ரக்கா இருக்கட்டும், அவங்களுடைய ரோட் ஸ்டாரா இருக்கட்டும், அது பல புதிய சாதனைகளை படைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எலான் மஸ்க் அவர்கள். இரண்டாவதா ஆப்ரன் வின்ஃப்ரே அவர்கள் தான். இவர் மீடியாவினுடைய ஒரு பவர்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். 2024 ஃபீமேல் லீடர்ஷிப் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ஒரு ரொம்ப கூடுதலா இருக்கும் சொல்றாங்க. ஃபீமேல் லீடர்ஷிப்புக்காக உலக நாடுகள், பல நாடுகள் போராட்டத்தில் குதிப்பார்கள். பல நாடுகள்ல ஃபீமேலான தலைவர்கள் உருவாகுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2024 அமெரிக்க அதிபர் தேர்தலில் பெண்கள் அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய ஒரு பவரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நிறைய சிஓவா இருக்கட்டும், என்டர்பிரனர்ஸா இருக்கட்டும், ஆக்டிவிஸ்டா இருக்கட்டும், அது பெண்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓப்ரே வின்ஃப்ரே அவர்கள். அடுத்ததா மைக்ரோசாஃப்டினுடைய கோ-ஃபவுண்டர் பில் கேட்ஸ் தெய்வ குழந்தை தான். தேவ குழந்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2024 தான் கொரோனா முழுமையாக மிகப்படும், நம்மளை விட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப கூட கேரளால கடந்த சில தினங்களாக கொரோனா வைரஸ் அப்படின்றது அதிகரித்து வருது அப்படின்ற ஒரு செய்தி வெளியானுச்சு. 2023 வரைக்கும் கொரோனா நம்மளை பின் தொடர்ந்திருக்கு. 2024 முழுமையா நம்மளை விட்டு அது போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேக்சின் தான் அதற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட நிப்பாட்டி இருந்தா பரவாயில்ல, நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். எதற்காக அப்படின்னு பார்த்தா அடுத்த பேண்டமிக் ப்ரிப்பேர்னஸ்க்காக நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், நிறைய ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் பில் கேட்ஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சோ 2024 கொரோனா போயிடும், ஆனா வேற ஏதோ பேண்டமிக் வருது அப்படின்றது தான் இவர் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் அவர் சொல்றது அவருடைய வாய் முகூர்த்தம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு, ஷிஃப்ட் டு கிளீன் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் அப்படின்றத ஒரு பெரிய பிரேக் த்ரூ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கிளீன் எனர்ஜி அப்படின்றது இவருடைய ஒரு கணிப்பா இருக்கு. அவருடைய மட்டும் கிடையாது, பல நபர்களும் இந்த கிளீன் எனர்ஜி அப்படின்றது 2024 பெரிய ஒரு பேச்சு பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா டெய்லர் ஸ்விஃப்ட் அவர்கள் தான். 2024 பொறுத்த வரைக்கும் நிறைய மியூசிக் அண்ட் என்டர்டைன்மெண்ட் நிகழ்வுகள் அப்படின்றது நடக்கும் சொல்லியிருக்காங்க. அவங்க இதை ப்ரெடிக்ட் பண்றதுக்கான காரணம் கடந்த சில வருடங்களாகவே கொரோனா வைரஸுக்கு பிறகு யுத்தம் சொல்லி இந்த 2020 இருந்து 2023 வரை நிகழ்ந்துருச்சு. ஸோ 2024 எல்லா மனிதர்களும் வெளி உலகத்துக்கு போகணும், கொஞ்சம் என்ஜாய்மெண்டா இருக்கணும், நிறைய மியூசிக் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெய்லர் ஸ்விஃப்ட் அவர்கள். இது நடக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா யோசிச்சு பார்த்தா நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வேற எந்த ஈவெண்ட்டும் இதை தடுக்காம பார்த்து கொள்ள வேண்டும். புதிதாக எந்த ஒரு போரும் உருவாகாம இருந்தா சரி. நிறைய டைவர்சிட்டி இன் மியூசிக் இண்டஸ்ட்ரியில இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புதுமுக ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க உருவாகுவார்கள் அப்படின்னு சொல்லி டெய்லர் ஸ்விஃப்ட் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஸ்டீவ் ஹாக்கிங் அவர்கள் தான். ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்களுடைய இந்த ப்ரெடிக்ஷன் கொஞ்சம் பயப்பட வைக்கலாம், ஆனா உண்மையிலேயே அது நடக்க போகுது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத 2024 காணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, மனிதனை விட அதிக திறன் கொண்ட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கப்படலாம். அந்த நேரத்துல மனிதன் எப்படி கண்ட்ரோல் பண்ண போறான் அப்படின்ற ஒரு பெரிய டிபேட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கூகுள் ஜெமினை அப்படின்னு சொல்ற ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது 2024 தான் வெர்ஷன் 2 வரும் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா இருக்கக்கூடிய மனிதனை விட கூகுள் ஜெமினி அப்படின்றது 90% அதனுடைய எஃபிஷியன்சில இருக்கும் அப்படின்னு சொல்லி மனிதனை விட சூப்பர் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கிடும் சொல்லி கூகுள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள் 2024 நடக்கும் அப்படின்னு சொன்னதுக்கான ஃபர்ஸ்ட் வெர்ஷனை நம்ம 2023 பார்த்துட்டோம். அப்படின்னா 2024 கூகுள் வெளியிடக்கூடிய கூகுள் ஜெமினில வேற ஏதாவது
ஏதாவது புதுசா இருக்குமோ என்னமோ. அதே மாதிரி நிறைய நாடுகளுக்கிடையே இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதற்கான சட்டத்திட்டங்கள், அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதை பத்தியான டிஸ்கஷனும் சண்டைகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்டீஃபன் ஹாக்கின் அவர்கள். இது கண்டிப்பா நடைபெற வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெகுலேஷன் லா அப்படின்றது உருவாக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம், எந்தெந்த நாடுகள் அதை அனுமதிக்க போறாங்க, எந்த நாடுகள் ஒற்றுமையா அதற்கான முழு ஒப்பந்தத்தில் ஈடுபட போகிறார்கள் அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்ததா மலாலா அவர்கள். இந்த மலாலா அவர்களும் ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்காங்க. பெண்கள் பெரிய அளவில் 2024 முன்னிலைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். நிறைய நேரத்தில் பெண்கள் அடக்குமுறையிலிருந்து விடுபடக்கூடிய இயராக 2024 இருக்கும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல சின்ன சின்ன குழுவாக போராடக்கூடிய குழுக்கள் ஒன்றிணையும். இந்த ஒரு பிரச்சனை அந்த ஒரு பிரச்சனை அப்படின்லாம் இல்ல, பல பிரச்சனைகளுக்காக போராடக்கூடிய சின்ன சின்ன குழுக்கள் ஒன்றிணைந்து ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எய்தர் ஒரு கிளைமேட் ஆக்டிவிட்டிக்காக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளாக கூட இருக்கலாம். கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்களை பொறுத்த வரைக்கும் 2024 அவருடைய ப்ரெடிக்ஷன்ல FIFA வேர்ல்டு கப் அப்படின்றது இது வரையிலும் இல்லாத ஒரு செலிப்ரேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போர்ச்சுகலுக்கான இந்த வேர்ல்டு கப்பை நான் தலைமை தாங்கி நடத்துவேன் அப்படின்னும், புதிய சில கால்பந்து வீரர்கள் இதில் அறிமுகம் ஆவாங்க அப்படின்னும், அவங்க அடுத்த யங்ஸ்டர்ஸ்களை வழி நடத்துவாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்கள் கூறியிருக்காரு. அடுத்ததா ஜெஃப் பெசோஸ் அவர்கள். ஜெஃப் பெசோஸ் அவர்களும் இந்த எலான் மஸ்க் அவர்களும் ஒரே இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவங்களுடைய ஒரு கேட்டகரியில. அது எந்த கேட்டகரினா ஸ்பேஸ். ஜெஃப் பெசோஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பேஸ்ல 2024 முக்கியமான நிகழ்வுகள் நடைபெறும். அதுவும் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புதல் அப்படின்றது, இல்லாட்டி வேறு கிரகங்களுக்கு அனுப்புதல் அப்படின்றதுல ஒரு பிரேக் த்ரூ வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த மனுஷனும் சொல்லியிருக்காரு. அவர் அதோடு மட்டும் விட்டுருந்தா பரவாயில்ல. அவர் சொன்னது என்னன்னா, மோர் இன்னோவேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இன்னோவேஷன், ஸ்பேஸ் சம்பந்தமான டெக்னாலஜில நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதன் வழியாக ஏற்படக்கூடிய இன்னோவேஷன்ஸ் அப்படின்றது இருக்க போது அதை பல நாடுகளும் மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய சொத்துக்களாக மாற்ற போறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு ஜெஃப் பெசோஸ் அவர்கள். அது இல்லாம அவர் சொன்னது என்னன்னா, இ காமர்ஸ் அண்ட் ஆன்லைன் ரீட்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்றது பெரிய அளவில் பூம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டவுன் ஆகி இருக்கு, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி பூம் ஆயிருந்தது, இப்போ ஆன்லைன் இண்டஸ்ட்ரி அப்படின்றது கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. 2024 அது பெரிய அளவு பூம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறு குறு வியாபாரிகள் இல்ல நீங்க ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா 2024 குறிச்சு வச்சுக்கோங்க. ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் அந்த ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து மக்கள் 2024 ஆன்லைன் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை முழுவதுமாக ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்றத ஒரு தகவலையும் ஜெஃப் பெசோஸ் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங் சிஸ்டத்துல பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெஃப் பெசோஸ் அவர்கள் கூறியிருக்கிறார். 2024 இது நடக்கும் சொல்லி இவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. இதுல ஏதாவது 1-2 நடந்தா கூட நல்லதா தான் இருக்கும். ஏன்னா இது அழிவு சம்பந்தமான இது இல்ல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் உடைய கூடுதலா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஒரு வார்த்தையை தவிர மீதம் இருக்கும் எல்லாமே மனிதக்குள்ள ஆக்கத்திற்கான ஒரு கண்டுபிடிப்பாகவும் இல்லாட்டி எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. 2024 இவங்க சொன்ன ப்ரெடிக்ஷன்ல ஏதாவது நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரைக் ஆகுதா? அப்படி ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு கமெண்ட் நீங்க பதிவு பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்துச்சு, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி பார்த்து கூட 2024 தான் நடக்கும் சொல்லி இதவங்களாம் சொல்லியிருக்காங்க. நம்ம இதை குறிச்சு வச்சுக்கோம், இதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு ஃபியூச்சர் பிளானை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்பவே என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு துண்டை போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வேற ஏதாவது சோஷியல் மீடியாஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணிச்சீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் லிங்க்லாம் நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியா லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள பண்ணி அக்கௌண்ட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் அப்படி இல்லைன்னா எல்லா சோஷியல் மீடியாஸ்லயுமே MOHIDEEN ஸ்பேஸ் KHAN போட்டீங்கன்னா மொய்தீன் கான் சொல்லிட்டு என்னுடைய அக்கௌண்ட் வரும். இதே யூடியூப்ல இருக்கிற ப்ரொஃபைல் பிக்சர் தான் என்னோட எல்லா சோஷியல் மீடியாஸ்லயுமே நான் வச்சிருப்பேன். அதுக்குள்ள பண்ணி அக்கௌண்ட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் திஸ் வீடியோ கைஸ் அண்ட் ஹேவ் a great time. Thank you friends.